அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. हे पांड्यबालां नमस्ते सदा पांड्यराजेन्द्र कन्ये नमस्ते सदा सुंदरेशांगवासे नमस्ते नमस्ते सुमीनाक्षी देवी नमस्ते पुनस्तु नमोस्तु. बिंदु त्रिकोण वसुकोण दशारयुग्म मन्वश्र नागदल संयुत षोडशारं वृत्तत्रयं च धरणी सदनत्रयं च श्रीचक्रमेतदुदितं परदेवताया अधिमधुर चापहस्ताम् अपरिमितामोद बाण सौभाग्या अरुणाम् अतिशय तरुणाम् अभिनव कुलसुन्दरीं वन्दे. श्रीविद्ये तु मन्त्राणां தத்ர காதிர்யதா பரா. அதாவது மந்திரங்கள்ல சிறந்தது ஸ்ரீவித்யே, அதுல காதி வித்யே ரொம்ப சிறந்தது. இந்த நூல்ல இப்போ நம்ம திருச்சதியில இந்த காதி வித்யை அப்படிங்கறது தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒரு அக்ஷரத்துக்கு 20 நாமமாக 15 அக்ஷரங்களுக்கு 300 நாமா அப்படின்னு பார்த்திருக்கோம். मादस्ते महिमा वक्तुं शिवनोऽपि न शक्यते भक्त्या अहं स्तोतुमिच्छामि प्रसीद मम सर्वथा. துர்வாசர் தன்னுடைய சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்துல சொல்றார், மாதா உன்னுடைய மகிமையை சொல்றதுக்கு உன்னுடைய சிவனாரால் கூட முடியாது. உன்னுடைய உடம்பு பாதி உடம்பு அவருடைய உடம்புல நீ இருக்க, அவருக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும். அந்த சிவபெருமானால் கூட உன்னுடைய மகிமையை சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட உன்னுடைய மகிமையை நான் பக்தியால மட்டும் சொல்வதற்கு நான் முயற்சி பண்றேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்துல. அப்போ அம்மாளுடைய பெருமை எவ்வளவு அத துர்வாசராலையும் சொல்ல முடியலன்னா சாதாரணமான மனுஷா நம்மளால எப்படி சொல்ல முடியும்? ஆனா விடாம ஒரு கிட்டத்தட்ட 25 வாரம் இந்த சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்தை நம்ம கேட்டிருக்கோம். அதுவும் அம்மாளோட மகிமை அப்படின்னு தான் நினைக்கிறேன். உடம்பு சரியில்லை, இன்னைக்கு டைம் இல்லை, இன்னைக்கு அது வெதர் சரியில்லை, அப்படி எதுவுமே இல்லாம ஒவ்வொரு வாரமும் சரியா இந்த ஸ்தோத்திரங்களை நம்ம படிச்சிருக்கோம். இந்த மந்திரங்களுக்கு நம்ம அர்த்தங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அம்பாளுடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னா அவளே சொல்றா, ஏகைவகம் ஜெகத்யத்ர த்விதீயா கா மம அபரா. நான் ஒருத்திதான், என்னை தவிர வேற யாரும் கிடையாது, ரெண்டாவது யார் இருக்கா என்னை தவிர அப்படின்னு கேட்கிறா. அந்த அளவுக்கு அம்மா பரதேவத்தை, அவளுடைய மகிமை அவ்வளவு பெருமைக்குரியது. அதை நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அது அவளுடைய கருணை மட்டும்தான். அதுக்கு அவளுக்கு நன்றி சொல்றோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் படிச்சுட்டோம், திருச்சதி முழுக்க படிச்சுட்டோம், ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம கத்துன்னு இருக்கோம். இன்னைக்கு அவளுக்கு நம்ம நன்றி சொல்ல போறோம். ஏன்னா இந்த ஸ்ரீவித்யா அப்படிங்கறத படிக்கிறதுக்கு எத்தனையோ ஜென்மங்களை கொடுத்து வச்சிருக்கணும். அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக அம்பாளுக்கு நம்ம நன்றி சொல்றோம். அது அது பகவத்கீதையில பகவான் ஒரு அர்ஜுனனுக்கு அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, அஜானத்துல உண்டான சந்தேகங்களா நீ விவேகம்ங்கிற ஞானம் என்கிற வாளால நீ அதை வெட்டி நீ ஞானத்தை நீ அடையணும், அப்படிதான் என்ன அடையணும்னு. அந்த மாதிரி நம்ம ஒரு நாமா பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, ஸ்ரீ ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரம், அந்த மந்திரத்துக்குள்ள அந்த உடைவாளுடைய அந்த ஹ்ரீம் மந்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வாள் அல்லது கத்தி அம்பிகை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது அம்பாள அவர் என்ன சொல்றாருனாக்க, நம்மளுடைய துர்வாசர் தேகசோப கரைர் விரதைர் பகுவிதைர்
தானைஷ ஹோமைஷ ஜபைஹி சந்தானைர் ஹயமேத முக்கிய சுமகைர் நானாவிதை கர்மபிகி யத் சங்கல்ப விகல்ப ஜால மலினம் பிராபியம் பதம் தஸ்யதே தூராதேவ நிவர்த்ததே பரதரம் மாதக பதம் நிர்மலம். அதாவது உடலை வருத்திண்டு எல்லா விதமான விரதங்கள், தானங்கள், ஹோமங்கள், ஜபங்கள், அஸ்வமேதம் போன்ற சிறந்த யாகங்கள், வேற எத்தனையோ கர்மங்களால நம்ம அடையக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம ஆசைப்பட்டு அடையிறோம். அதனால அந்த ஆசை அப்படிங்கிறது குறுக்க வரும்போது இதுக்கெல்லாம் மதிப்பில்லாம போயிடுது. அதனால மாசற்ற அம்பாள் நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவளை பக்தி பண்ணும்போது அம்பாள் நமக்கு கிடைக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்க. இது பகவத்கீதையில பார்த்தோம்னா 11வது அத்தியாயத்துல ஸ்ரீ பகவானும் அர்ஜுனனுக்கு இதைத்தான் சொல்றார். என்னை வேதத்தாலும் தவத்தாலும் தானத்தாலும் வேள்வியாலும் பார்க்க முடியாது, பக்தியால மட்டும் நான் காண்பதற்கு உரியவன். என்னை அனைத்துக்கும் மேலாக யாரு கருதுறானோ, என்கிட்ட பக்தி பண்றானோ, யாரு பற்றற்று இருக்கானோ, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கிறானோ அவன் தான் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்லி, இதே நம்மளுடைய சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்துல அம்பாளை பத்தி துர்வாசர் என்ன சொல்றாரோ அதே பகவான் பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கார். அதனால அம்பாளுடைய மகிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். யாரும் என்ன இன்னைக்கு கேட்டா, இன்னைக்கு கார்த்தாலே என்ன கேட்டா, நீங்க நிறைய பேரை பத்தி பேசுறாள் எல்லாம் பண்ற, ஆனா இந்த சித்தர்கள் பத்தி எல்லாம் எதுவுமே சொல்றது இல்லையே அப்படின்னு. நான் எப்பவுமே திருமூலரை எல்லா இடத்துலயும் திருமூலரை சொல்லாமையே இருக்க மாட்டேன். அவரே பெரிய அம்பாளோட பக்தர் தான் திருமூலர். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். நம்முடைய ஸ்ரீசக்கரத்தை பார்க்கும்போது நம்ம அந்த 9 கோணங்களை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஆதார சக்கரங்களை பத்தியும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆதாரங்கள்ல ஏற்படக்கூடிய அதிர்வு தான் ஒலிகள். அந்த ஒலிகள் அக்ஷரங்களாக நம்ம சொல்றோம். அந்த ஒலிகளை அக்ஷரங்கள்னு சொல்றோம். அது 59. அதை நம்ம மாத்திருக்கா அக்ஷரங்கள்னு சொல்றோம். முத்தி தரு மூலத்தில் அக்ஷரமே 4, முதலான சுவாதிஷ்டான எழுத்து 6 ஆகும். பக்தி தரு பூரகத்தில் எழுத்து 10, பாங்கான அநாகதத்தில் எழுத்து 6, சித்திரமாம் விசுத்தி தனில் எழுத்து 8, சிறந்த ஆக்னி நைல் எழுத்து 2 ஆகும். சத்தியம் என்னும் ஆரம்பத்தில் எழுத்து 1 சார்வாழும் 51 அக்ஷரம் காணட்டே அப்படின்னு ஞான வெட்டியாருன்னு ஒரு சித்தர் சொல்லியிருக்கு. அக்ஷர முதலன உரை செய் 51 அக்ஷரமும். இது சொன்னது நம்முடைய அருணகிரிநாதர். அவர் இந்த 51 அக்ஷரங்களை வச்சு கந்தர் அனுபூதி பாடியிருக்கு. அது என்னன்னாக்க, ஒவ்வொரு அக்ஷரத்தையும் முதலாவது அந்த பாடலுடைய முதலாவது அக்ஷரமாக வச்சுட்டு 51 பாடல்களை பாடியிருக்காரு. அதுக்கு பேரு கந்தர் அனுபூதி. இது அருணகிரிநாதர் பண்ணியிருக்காரு. எல்லாரும் இந்த அக்ஷரங்கள் வச்சு நிறைய அவ பாடல்களை பண்ணியிருக்கா. அதுல அருணகிரிநாதரும் பண்ணியிருக்க. இப்ப நம்ம அம்பாளையும் சுவாமியும் சேர்த்து பார்த்திருக்கோம். உங்களுக்கு மீனாட்சி ஸ்லோகம் நான் சொன்னேன் இல்லையா, தியான ஸ்லோகம், அதுலயும் சுந்தரேஷ அங்கவாசின்னு சொல்லியிருக்கு. சதா சுந்தரேஸ்வருடைய அங்கத்துல பாதியாக இருப்பவளே அப்படின்னு சொல்லி அம்பாளை பாடியிருக்கு. அவளும் அதாவது அம்பிகையும் சுவாமியும் அப்பனும் அம்மையும் 2 பேரும் பிரிக்க முடியாதவர்கள். நம்ம எப்ப பூஜை பண்ணாலும் எப்போ தியானம் பண்ணாலும் அவ 2 பேரையும் சேர்த்துதான் நம்ம நினைக்கணும். சங்கரார்த்தாங்க சௌந்தர்ய சரீராயை, சங்கரருடைய அர்த்த அங்கம்
அவருடைய பாதி சரீரத்துல இருப்பவளே, சசாங்க சேகர பிராணவல்லபாயை அவருடைய மனைவி, கிரீச பத்த மாங்கல்ய மங்களாயை நமோ நமக. இதெல்லாம் அம்பாளையும் சுவாமியும் சேர்த்து சேர்த்து சொல். பூதேஷ லிங்கனோத்பூத புலங்காயை நமோ நமக. அம்பாளையும் சுவாமியும் நம்ம எல்லா இடத்துலயும் சேர்த்து சேர்த்து வணங்குறோம், சேர்த்து சேர்த்து தான் சொல்லணும். அவ அபிநம். இதை நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க பூஜை பண்ணாலும் சைவம் வைஷ்ணவம் சாத்தம் அப்படி எல்லாம் நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டாம். எங்க பூஜை பண்ணாலும் அம்பாளையும் சுவாமியும் சேர்த்து சேர்த்து வணங்கணும். அப்படியே பண்ணுங்க. மகாதேவ சமாயுக்த மகாதேவியை நமோ நமக. அம்பாளை மகாதேவருடைய மகாதேவியாக தான் நம்ம பார்க்கிறோம். இந்த இதுல நிறைய இடத்துல நம்ம கிளியே அப்படின்னு கிளின்னு பார்த்தோமே. எதுக்கு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அதாவது கிளியுடைய உடம்பு பச்சை, அதனுடைய மூக்கு சிவப்பு. ஒரு உடம்புல பச்சையும் சிவப்பும் சேர்ந்து இருப்பது அம்பாளும் சுவாமியும் சேர்ந்து இருப்பது போல. சிவபெருமானுடைய உருவம் சிவப்பு, செந்தழில் மேனியன் செந்தாமரை காடனைய மேனி, அப்படியெல்லாம் அவரை பத்தி நம்ம சொல்றோம். அம்மா நம்முடைய அம்மையோட நிறம் பச்சை. இந்த இரண்டு நிறங்களும் சேர்ந்து இருப்பது சிவசக்தி சம்மேளனத்தை குறிக்கிறது. அதனாலதான் சக்தி சத்தனின்றி தனித்து இயங்காது, அது போல சக்தியின்றி தனித்து இயங்கான். ரெண்டும் சேர்ந்ததுதான் பூர்ண வஸ்து. இந்த தத்துவம் எப்படி நம்ம விளக்கிக்கிறோம் நமக்கே அப்படின்னாக்க, அம்பாளை கிளி அப்படின்னு சொல்லி, அம்பாளை கிளி அப்படின்னு சொல்லி வணங்குறோம். சக்தி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, பாரதியார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். சக்தி சக்தி என்றால் துன்பம் தானே தீரும் கண்டீரே. சக்தி சக்தி என்றால் இன்பம் தானே சேரும் கண்டீரே. சக்தி சக்தி என்றால் செல்வம் தானே ஊரும் கண்டீரே. சக்தி சக்தி என்றால் கல்வி தானே தேரும் கண்டீரே. அவரே சொல்ற, துன்பமில்லாத நிலையே சக்தி. நம்ம ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய்னு நிறைய பார்த்திருக்கோம். அந்த துன்பம் இல்லாத நிலையே சக்தி. தூக்கமில்லாக்கண் விழிப்பே சக்தி. அன்பு கனிந்த கனிவே சக்தி. ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. இன்பமுதிர்ந்த முதிர்வே சக்தி. எண்ணத்திற்கும் எரியே சக்தி. முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி. முத்தி நிலையின் முடிவே சக்தி அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார் பாரதியார். பெரிய சாக்தோபாசகர். அவர் ரொம்ப அழகா சக்தினா என்ன அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி. நீங்க என்கிட்ட கேட்கலாம், எங்களுக்கு இதெல்லாம் படிச்சு கத்துண்டு நாங்க இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நேரமாகும். அதுக்கு ஒரு நாள்ல எத்தனையோ வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை செய்யும் போது எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குமா? அப்ப நாங்க என்ன பண்றது? ரொம்ப சரியான கேள்வி. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அம்பாள் கேட்கிறா இல்லையா, கேன உபாயன ரகுநாத் விஷ்ணு நாம சகஸ்ரகம் பண்டியத்தே நித்தியம் ஸ்ரோத்துமிஷ்யாமியகம் பிரபோ. பண்டியத்தேர் பண்டிதேர் நித்தியம் ஸ்ரோத்துமிஷ்யாமியகம் பிரபோ. ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராமா ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே. நீ ராமா ராமா ராமான்னு சொல்ல போறோம். சகஸ்ரநாமம் சொன்னதுக்கு அந்த அதுக்கு என்ன புண்ணியமோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அத மாதிரி நம்முடைய ஆச்சாரியர் மந்திர மாத்திருக்கா புஷ்பமாலா ஸ்தவம் அப்படின்னு ஒரு ஸ்தவம் பண்ணியிருக்க. அதாவது நமக்கு சாதாரண ஜனங்களுக்கு இந்த பஞ்சதசாட்சரிய ஜபம் செய்யறதுக்கு அதிகாரம் இல்லாத ஆளுக்கு அதனுடைய பயன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருனாக்க, அந்த 15 அக்ஷரங்களையும் வரிசையா ஒவ்வொரு ஸ்லோகத்துல முதல் அக்ஷரமாக வச்சு 15 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்காரு ஆச்சார்.
அது நம்ம ஒரு படத்தை வச்சுட்டோ இல்ல நம்ம ஒரு அம்பாளுடைய விக்கிரத்தை வச்சுட்டோ இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம். இல்ல அது கூட நமக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாக்க நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டே இந்த மந்திர மாத்ருகா புஷ்பமாலா ஸ்தவம் அப்படிங்கிற இந்த ஸ்தவத்தை நம்ம சொல்லலாம். நமக்கு தெரியும் அந்தர்முக சமாராத்தியா பகிர்முக சுதுர்லபான்னு சொல்லி உள்ள பாக்குறதா கஷ்டம். தேடி தேடாவோட தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன்னு சொல்றார் திருநாவுக்கரசர். தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன், நமக்குள்ளேயே அம்பாளை நம்ம பார்க்கணும். அதுக்கு மானசீகமா நம்ம எல்லாம் செய்யலாம். நிறைய நைவேத்தியம் பண்ணலாம் மானசீகமா. இதுல சரீர சிரமம் இல்லை, திரவிய செலவு இல்லை. இதுக்கு தேவையானது நல்ல ஸ்ரத்தை, மனமுருகி அம்பாள் கிட்ட நம்ம மானசீகமா பிரார்த்தனை பண்ணணும், அவ்வளவுதான். இந்த முறையில இந்த மானசீக ஸ்தோத்திரங்களை ஆச்சாரியார் பண்ணியிருக்கார். முதல் ஸ்லோகத்துல அம்பாளுக்கு ஆசனம் கொடுக்கிறோம். ரெண்டாவது ஸ்லோகத்துல அம்பாளுடைய மூர்த்தி, அவளுடைய அவ எப்படி இருக்கா அப்படிங்கிறத வர்ணிக்கிறோம். மூணாவது ஸ்லோகத்துல ஆசனம் பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமனீயம் அது கொடுக்கறதுக்கு சொல்றோம். அடுத்தது ஸ்நானம், அதுக்கப்புறம் வஸ்திரம் யஜ்ஞோபவீதம் அதை எப்படி சமர்ப்பிக்கிறது அம்பாளுக்குன்னு. பிறகு அம்பாளுக்கு அலங்காரம், பல விதமான ஆபரணங்களை அலங்காரம் பண்றோம் வச்சு அவளுக்கு. அப்புறம் சந்தன குங்குமம் அதெல்லாம் அவளுக்கு கொடுக்குறோம். அப்புறம் புஷ்ப மாலைகளை சாத்தி, அதுக்கப்புறம் தூபம் தீபம் ரெண்டும் அவளுக்கு உபசாரம் பண்ணி, அதுக்கப்புறம் அம்மாளை வாசனை அவளுடைய தசாங்கம் இதெல்லாம் போட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு அவளுக்கு வாசனையா அவளை அழகா அவளுக்கு நம்ம மரியாதை பண்றோம். அதுக்கப்புறம் தூப தீபங்களுக்கு அப்புறம் நைவேத்தியம் பண்றோம். அப்புறம் தாம்பூலம் அம்பாளுக்கு, அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி, அப்புறம் சத்திரம் சாமரம் விசிறி அவளுக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா ஸ்தோத்திரம் பிரதட்சணம் நமஸ்காரம் இதெல்லாம் பண்றோம். இதுதான் இந்த மானசீக பூஜைங்கிறது, மானச பூஜை அப்படின்னு சொல்றது. இத மனசாலேயே நம்ம பண்ணி அம்பாளுடைய கருணைக்கு நம்ம பாத்திரம். ஆச்சாரியாருக்கு நம்ம மேல ரொம்ப கருணை. அதனால அவர் என்ன பண்றாருனாக்க நமக்கு கஷ்டம் இல்லாமல் அந்த பஞ்சதசாட்சரியில இருக்கக்கூடிய அந்த 15 அக்ஷரங்களே ரொம்ப அழகா இந்த மந்திர மாத்ருகா புஷ்பமாலா ஸ்தவத்துல அழகா கொடுத்துருக்கு. கடைசியில என்ன சொல்றாருனாக்க இதி கிரிவர புத்ரி பாத ராஜீவ பூஷா புவன மமாலயந்தி சுக்தி சௌரபிய சாரைஹி சிவபத மகரந்த நீயம் விபத்தா மதயது கவிபிருங்கான் மாத்ருகா புஷ்பமாலா. பூஜை செய்யாம இருந்தா கூட இத யார் வாசிக்கிறாளோ அவளுக்கு விசேஷமான ஆனந்தம் ஏற்படும். அதனால இது ஒரு புஷ்ப மாலையா இருக்கு. இது அம்பாளோட பாதார விந்தங்கள்ல நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம், அவகிட்ட அங்க சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க அம்பாள் நமக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நமக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திர மாத்ருகா புஷ்பமாலா ஸ்தவம் அப்படிங்கிற இந்த ஸ்தவத்தை ஆச்சாரியார் பண்ணியிருக்க. அதனால நம்மளால இந்த ஸ்ரீசக்கர பூஜை பண்ண முடியலனாக்கா இத சுலபமா ஏதாவது செய்யணும் இல்லையா. நம்மளால முடியல ஒண்ணுனாக்க வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்லோகங்களை நம்ம சொல்லலாம். அடுத்தது ஆச்சாரியரே கல்யாண விருஷ்டி ஸ்தவம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிருக்கு. அதாவது இந்த இதுல நம்மளுடைய பஞ்சதச அக்ஷரியில இருக்கிற இந்த 15 அக்ஷரங்களை அதை வச்சு இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவம் அப்படிங்கிற ஸ்தவத்தை பண்ணிருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஆரம்பத்திலும் ஸ்ரீவித்யா மகாமந்திரத்தோடைய 15 அக்ஷரங்களும் வரிசையா பார்க்கலாம். நம்ம 16வது ஸ்லோகத்துல அதோட பலன் அப்படிங்கறத வச்சு இது ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார், ஒரு ஸ்தவம் பண்ணியிருக்கார். உங்களுக்கு பூஜை பண்ண முடியல,
டீச்சர்ஸ் எங்களுக்கு வந்து நேரம் இல்லையே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவம் அப்படிங்கிறதுனுடைய 15 ஸ்லோகத்தையும் நீங்க சொல்லுங்க. இதோட கடைசி ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். கிரீங்கார திரய சம்புட்டேன மகதா மந்திரேன சந்தீபிதம் ஸ்தோத்திரம் யக பிரதிவாசரம் தவ புரோ மாதர்ஜபேன் மந்திரவித் தஸ்ய க்ஷோணி குஜோ பவந்தி வசகா லக்ஷ்மி சிரஸ்தாயினி வாணி நிர்மல சுக்தி பார பரிதா பரிதா ஜாகர்த்தி தீர்க்கம் வயா. அதாவது இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்துல நடுவுல கடைசியில இருக்கு, அந்த நடுவுல முதல்ல 2 கடைசியில 1ன்னு 3 ஹீங்காரம் இருக்கு. இந்த 3 ஹீங்காரங்களோட கூடிய இந்த ஸ்ரீ வித்யா மந்திரத்தினால இந்த ஸ்தோத்திரத்திற்கு ரொம்ப அழகு ஏற்பட்டிருக்கு. 15 அக்ஷரங்கள் கொண்ட இந்த ஸ்ரீ வித்யா மந்திரத்துல உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் அதுல காணுகிற வருஷப்படியே இந்த ஸ்தோத்திரம் அமைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை யாரு தினமும் ஜபிக்கிறானோ அவனுக்கு சக்கரவர்த்திகள் சுவாதீனராகிறான். அவனுக்கு சக்கரவர்த்திகளே அவனுக்கு அடிபணிவார்கள். அவன் உத்தரவை சிறமேற்கொண்டு அதுபடியே நடப்பார். அவர் சக்கரவர்த்திகள் கூட. சஞ்சல சுவாவம் உள்ள லக்ஷ்மி தேவி, அதாவது லக்ஷ்மி ஒருத்தர்கிட்ட இருப்போம், அப்புறம் வந்து இருக்க மாட்டா, அவனை விட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இருக்க லக்ஷ்மி தேவி வெகு காலம் கிட்ட நிலையாக வாசம் செய்வானாம். அதனால லக்ஷ்மி கடாட்சத்தினால அவன் நீங்காத செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்னான். அதே மாதிரி சரஸ்வதி தேவியோட அருளால வாக் சித்தி பெற அவனுக்கு கிடைக்குது. அதனால இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும் போது நீண்ட ஆயுளும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவம் அப்படிங்கிற இந்த ஸ்தவத்தை ஆச்சாரியார் நமக்காக பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஸ்லோகத்தையும் நீங்க வந்து சொல்லலாம். இது ஸ்ரீ சக்கரத்தை வச்சு பூஜை செய்ய முடியல, கிரமமா பண்றதுக்கு நேரம் இல்லை, அதுக்கான சரியா எங்களுக்கு வந்து ஒரு குரு கிடைக்கல அதை பண்றதுக்கு அப்படின்னு எல்லாம் நினைச்சேன்னாக்கா நீங்க வந்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லலாம். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் ஆச்சாரியார் நமக்காக பண்ணியிருக்க. நீங்க வந்து இந்த ஸ்லோகங்களை வந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை மனனம் பண்ண முடியாட்டா கூட பார்த்து கூட படிங்க. மனனம் பண்ணணும் நினைக்கிறோம், ஆனா மனனம் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சேன்னாக்க பார்த்து கொடுத்து, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. தினம் ஒரு தடவை படிச்சுட்டே இருந்தேன்னாக்க கொஞ்ச நாள்ல உங்களுக்கே அது மனனம் ஆயிடும். இது எதுவுமே பண்ண முடியல, நாங்க என்ன பண்றது டீச்சர் அப்படின்னு தலைய சொரிஞ்சேன்னாக்க அதுக்கும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்ய பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனியாயிருப்பதற்கு இது போன்ற தவம் இல்லையே. அம்பால அந்த சிவப்பு பட்டோட முத்தாரம் போட்டு இருக்கிற மாதிரி தலையில அழகான அந்த கரிய கூந்தல்ல அழகான பூக்களை சூடின்னு இருக்கிற மாதிரி அவளை நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா இது போன்ற தவம் இல்லையே. பட்டர் சொல்லிட்டார். பட்டர் சொல்லிட்டார்னா அதை வந்து அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா. பட்டர் சொல்லிட்டார். அதனால அவளை மனசால அவளுடைய உருவத்தை நம்ம வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதை விட சிறந்த தவம் இல்லைங்கிறத தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க கொஞ்ச நாள்ல அந்த உருவம் அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த வெளிச்சம் மட்டும் அந்த ஞானம் மட்டும் தோண ஆரம்பிக்கும். அதனால எதுவுமே கஷ்டம் கிடையாது. நம்மளுடைய ஆன்மீகத்துல எதுவும் கஷ்டம் கிடையாது. எல்லாமே சுலபமா நம்மளுக்கு பெரியவாள்லாம் நம்மளுடைய குருக்கள்லாம் ரொம்ப சுலபமா பண்ணி. அதனால இதுல எதுவுமே கஷ்டம் இல்லை. நீங்க எது உங்களுக்கு முடியுமோ, எது உங்களால பண்ண முடியுமோ, தினமும் எங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும். அம்பாள் கணக்கு பார்க்க மாட்டா, அவ கணக்கெல்லாம் வச்சுக்கிறது. அதனால உங்களால எது முடியுமோ அதை வந்து ரொம்ப நிர்மலமான தெளிவான மனசோட
அம்பாளை மட்டுமே எனக்குள்ளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். எல்லாம் கொடுத்தாச்சு தாயே, உனக்கு நான் சரணம், உனக்கே நான் பரம், நீதான் பரம் எனக்கு, நான் உனக்கு பாரம், உனக்கு எனக்குள்ளதெல்லாம் உனதென்று அழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை தியானம் பண்ணோம்னாக்க அம்பாள் ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். அம்பாள் சின்ன சின்ன, ஏன்னா தாயார் இல்லையாவோ, சின்ன சின்ன விஷயத்த கூட அவளுக்கு சந்துஷ்டி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும், நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிடுவோம். அதனால இந்த ஸ்ரீவித்யை இப்படி பண்ணணுமா அது பண்ணணுமா அப்படிலாம் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்கோ, முடியாதத சுலபமா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நீங்க அம்பாளை பூஜை பண்ணிக்கலாம். மானசீக பூஜை பண்ணி மனசுக்குள்ளேயே, அதுக்கு திரவிய செலவு இல்ல, எந்த செலவும் இல்லை, அதுக்கு உட்காரணும் அப்படியெல்லாம் செலவில்லை, அந்த மாதிரி நேரத்தை அங்க உட்கார்ந்து செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் செலவில்லை. மானசீகமா பூசல் நாயனார் மானசீகமா கோயில் கட்டினார்ல சிவபெருமானுக்கு, அந்த மாதிரி மானசீகமா நம்ம அம்பாளை பூஜித்துக் கொள்ளலாம். அவ நம்மளுக்கு அந்த நிலையிலும் அவ நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். அதனால இது பண்ணணுமா அது பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இங்க கிடையாது. நமக்கு எது பண்ண முடியுமோ அது அம்பாளுக்கு பிடிச்சிடும். அம்பாள் அதனால சந்தோஷப்பட்டு, ஏன்னா அவ தாயார் அவ்வியாஜ கருணாமூர்த்தே, எந்த காரணமும் இல்லாமலே நம்மிடம் மிகுந்த கருணையுடன் இருப்பவள் நம்முடைய தாயார், நம்மளுடைய ஜெகஜனனி. அதனால அவ எதை பத்தியும் அவ கவலைப்பட போறது இல்லை. நீ என்ன பண்ண, நீ இதை பண்ணி அதை பண்ணியான்னு கணக்கெல்லாம் பார்க்க. அதனால உங்களுக்கு எப்படி முடியுமோ, அம்மாளை எப்படி உங்களால வணங்க முடியுமோ, எப்படி தியானம் பண்ண முடியுமோ அத மாதிரி பண்ணிக்கோங்க. அவனருடால் அவன் தாழ் வணங்கி. இப்போ இத முடிக்கிறச்சு நான் யார சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். காளிதாசனை நினைக்காம இருக்கவே முடியாது. சர்வ தீர்த்தாத்மிகே, சர்வ மந்திராத்மிகே, சர்வ தந்திராத்மிகே, சர்வயந்திராத்மிகே, சர்வ பீட்டாத்மிகே, சர்வ தத்வாத்மிகே, சர்வ சக்தியாத்மிகே, சர்வ வித்யாத்மிகே, சர்வ யோகாத்மிகே, சர்வ நாதாத்மிகே, சர்வ சப்தாத்மிகே, சர்வ வர்ணாத்மிகே, சர்வ விஸ்வாத்மிகே, சர்வகே ஹே ஜெகன் மாத்ரிகே, பாகிமாம் பாகிமாம் பாகிமாம். தேவி துப்பியம் நமோ, தேவி துப்பியம் நமோ, தேவி துப்பியம் நமஹா. தாயே, எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சரணாகதி பண்ணிட்டேன், இனிமே என்னை பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த அம்பாள் கிட்ட நம்ம சரணாகதி பண்ணி அவளுடைய பாதாரம் இந்தங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிப்போம். அது போறோம். அதுக்கு மேல அவ ஒன்னும் ரொம்ப நம்ம கிட்ட கேட்கல, அவ எதுவுமே கேட்கல. நம்ம அம்மா நம்ம கிட்ட என்ன கேட்பா, ஒன்னும் கேட்க மாட்டா இல்லையா? அது மாதிரிதான் அம்பாள். இப்போ நம்ம இந்த திரிசதியை முடிச்சாச்சு. இருந்தாலும் நான் சில விஷயங்கள் எனக்கு இந்த திரிசதி அப்படிங்கறது எங்கெங்கே நான் படிச்சேன், எப்படி இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கறத ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு உண்ணாமலதான் கேட்டா, திரிசதி சொல்லித்தரா டீச்சர் அப்படின்னு கேட்டா, சொல்லித்தரேம்மா அப்படின்னு சொன்னேன். சொல்லி ஆரம்பிச்சேன். இதுக்கு இந்த பஞ்சதசாட்சரி பூஜை எனக்கு எடுத்து வச்சது என்னுடைய தாயார். அவ பெரிய சாக்தோபாசிங்க, என்னுடைய அம்மா. அவ எடுத்து கொடுத்தா. இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதனுடைய பிள்ளைக்கு கொடுத்துட்டேன். உங்க சேகருக்கு, உங்க ஃப்ரெண்டு சேகருக்கு அதை கொடுத்துட்டேன். அந்த பூஜை இப்ப அவன் பண்றான், நான் இப்ப பண்றது இல்லை, அவன் பண்றான். இப்போ எங்க அம்மா எனக்கு குரு, அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னாக்கா அவதான் எனக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறதுல சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் எனக்கு நம்மளுடைய பள்ளிக்கூடத்துல சான்ஸ்கிரிட் ஜி ஒருத்தர் இருந்தார், தெரியும்ல, சங்கர சாஸ்திரிகள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்க நிறைய பேர் சமஸ்கிருதம் படிச்சிருப்பேன். அவர் எனக்கு லலிதா சகசரநாமம், அவர் அதுல கொஞ்சம் எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி கொடுத்தார். ஜி இப்ப உயிரோட இல்லை, இருந்தாலும் அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அடிக்கடி இந்த நவாவர்ண பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு நான் அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டியிருக்கேன். நவாவர்ண கீர்த்தனைகள்ல இருந்து காமாட்சி நவாவர்ணம் ஆகட்டும், கமலாம்பா நவாவர்ணம் ஆகட்டும், இந்த 2 நவாவர்ணங்கள்ல இருந்தும் நான் அடிக்கடி உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கேன். இந்த நவாவர்ணங்களை
நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி படிச்சேன் அப்படின்னு கேட்டாக்க, யாரோ ஒரு நான் கரூர்ல பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். யாரோ ஒரு மாமிக்கு ஒரு நாள் வந்தா என்ன பார்க்க. அவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது. வந்து இந்த மாதிரி கொடுமுடியிலேருந்து எனக்கு ஊருமா, அங்க சொர்ணாம்பாளுடைய கிளாஸ்மேட் நானு. அவ தம்பி பொண்ணாமே யாரோ இங்க வந்திருக்காளாமே அப்படின்னு கேட்டா. நான் தான் அவ தம்பி பொண்ணு, நான் இங்கதான் கரூர் ஷவர்ல வேலை செய்யறேன் மாமி, நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். அவளுக்கு வெங்கரைங்கிற ஊரு பக்கத்துல, கரூர் பக்கத்துல. அங்க அங்க எல்லாருமே வெங்கரை மாமின்னு கூப்பிடுவா அவளை. அவ என்ன பண்ணா, இந்த மாமி தினம் வர ஆரம்பிச்சா. தினம் சாயங்காலம் ஒரு ஆத்துல சமையல் பண்ணிட்டு இருந்தா. சாயங்காலம் 5 மணிக்குல இருந்து 6 மணியோ 6:30 மணி வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் ஒரு ஓய்வு. அப்ப நேரம் வந்துடுவா. வந்து எனக்கு இந்த நவாவரண கீர்த்தனைகள்லாம் சொல்லி கொடுத்தா. அப்ப அவ சொல்லி கொடுக்கும்போது அர்த்தத்தோட சொல்லி கொடுக்கல, கீர்த்தனைகள் சொல்லி கொடுத்தா. அதுக்கு அர்த்தம் நானே தெரிஞ்சுட்டேன். ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சு பாடினாதான் அதுக்கு ஒரு பலன் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அர்த்தங்களை நானே கிரகிச்சு கொள்ள ஆரம்பிச்சேன். அப்ப வந்து இந்த நவ ஆவரணங்களை பத்தியும் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். பூஜை பண்ணிட்டு இருந்தேன், தெரியும் எனக்கு ஏற்கனவே. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் உங்களுக்கு அபிராமி அந்த அதின்னு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டேன். ஒளி நிறைந்த கோணங்கள் 9 மேவி உரைபவளே அப்படின்னு கோணங்கள் எல்லாம் கொண்டு வந்துடுறாரு நம்முடைய பட்டர். அப்ப இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நான் படிச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி கொடுக்கும் பொழுது நிறைய நான் படிச்சேன், நிறைய படிச்சேன். இப்ப திரிஷதியை சொல்லி கொடுக்குறா டீச்சர் அப்படின்னு கேட்கும்போது நான் நவாவரண கீர்த்தனைகளை மறுபடியும் எடுத்து படிச்சேன். சக்தி மகிம்னா சூத்திரத்தை எடுத்து படிச்சேன். அபிராமி அந்த அதை எடுத்து படிச்சேன். மறுபடியும் லலிதா சகஸ்ர நாமத்தை எடுத்து அதுல ஒரு ஆராய்ச்சி கூட பண்ணேன். காளிதாசரை எடுத்து மறுபடியும் படிச்சேன். ஷியாமளா தட்டகத்தை எடுத்து மறுபடியும் படிச்சேன். உங்களுக்கு நிறைய இடத்துல ஷியாமளா தட்டகமும் சொல்லியிருக்கேன் நான். இப்படி படிச்சு 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 விஷயங்களை கத்துண்டு உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுத்தேன். அவர் வந்து அகஸ்தியர் சொல்றார் ஹயக்ரீவர்கிட்ட, ஹயக்ரீவ தயா சிந்தோ சிஷ்ய வத்சலா அப்படின்னு சொல்றாரு. தயா சிந்தோ ரொம்ப கருணை நிறைந்தவரே. ஒரு குருன்னா அவர் கருணை நிறைந்தவரா இருக்கணும். சிஷ்ய வத்சலா சிஷ்யர்களுக்கு ரொம்ப அன்பு காட்டக்கூடியவர். அவ என்னென்ன கேள்வி கேட்கிறாளோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவகிட்ட அவளுக்கு புரியலன்னா இன்னொரு தடவை சொல்லி கொடுக்கணும். நான் இந்த திருஷதியை ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரிதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணணும், அதுக்கு எனக்கு உதவி பண்ணு தாயே அப்படின்னு வேண்டிட்டு தான் இந்த திருஷதியை நான் ஆரம்பிச்சேன். எது கேட்டாலும் பதில் சொல்லிட்டு இருந்தேன், பதில் சொல்ல முடியும். ஏன்னாக்கா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால, அன்பினால எல்லாத்தையும் படிச்சு 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 தெரிஞ்சுட்டேன். அதாவது இதுல எனக்கு என்ன இங்க சொல்ல வரேன்னு சொன்னாக்க, ஒரு நல்ல ஆசிரியரை வந்து எப்படி உண்டாராருனாக்க நல்ல மாணவர்களால. நீங்கள்லாம் சேர்ந்து என்னை வந்து நிறைய படிக்க வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வச்சிருக்கேன். அதனால இதனுடைய எல்லா விதமான பெருமையும் உங்களுக்கு தான் போறது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள். என்னை வந்து இந்த லலிதா திரிஷதியில ஒரு ஆராய்ச்சியை பண்ற அளவுக்கு உங்களுடைய ஒரு ஆர்வமும், உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆர்வமும் சேர்ந்துதான் இத்தனை 25 வாரமா நம்ம இந்த திரிஷதிய கேட்டிருக்கோம், கத்துட்டு இருக்கோம், படிச்சிருக்கோம். அம்மாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம். இப்ப உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் வந்து கேட்டதுக்கு இன்னைக்கு இதை முடிக்கணுங்கிறதுனால. ஏன்னாக்கா ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம், அதனால இன்னைக்கு இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப நீங்க ஏதாவது என்ன கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம்.